வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, எஸ் லோர்ட், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, கையை தட்டி ஒரு வாஞ்சையோடு பாகமுள்ளவன் மேலே கர்த்தர் ஊற்றுகிறவர், தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, ஜீவ நதி பாயும் இடமெல்லாம் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, வறுமையா போதகரே, வறுமையா Yes, Lord. போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், வறுமையா போதகரே, வறுமையா உற்சாகமா போதகரே, நல்ல கரங்களை தட்டி, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமா, இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக,
வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே Yes, Lord. வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே Yes, Lord. ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஹல்லேலூயா தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே தாகமுள்ளவனை தண்ணீரை ஊற்றுவேன் என்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே ஊற்றுமையா உம் வல்லமையே ஊற்றுமையா உம் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையே ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உங்க வல்லமையை பாடுங்க ஊற்றுமையா உங்க மகிமையை நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம் நாங்கள் தாகத்தோடு கை தட்டி நல்ல உற்சாகமா ஊற்றுமையா உங்க மகிமையை ஊற்றுமையா உங்க மகிமையை நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம் நல்ல உற்சாகமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருக்கிறோம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகமுள்ளவனை தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமையே இப்பொழுதே ஊற்றுமையா உங்க மகிமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு 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 Yes, Lord. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே இந்த நாள்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோடு கேட்கிறோம் வம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று இறைப்பா எங்கள் மேல ஊற்றுங்கப்பா உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்க உரைக்க வேண்டுமே வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்க உரைக்க வேண்டுமே வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் வாயை திறந்து பாடாம நல்ல அமைதியா உட்கார்ந்து இருக்காதீங்க. கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஊற்றுமையா உங்க வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம்
எல்லாம் இறைவாக்கே உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவும் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கே உரைக்க வேண்டுமே ஊற்றுமையா இந்த ஜீவ தண்ணீர் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உங்க வல்லமையே ஊற்றுமையா உங்க வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே தரிசனங்கள் சொப்பனங்கள் தேசத்தை குறித்த எதிர்காலத்தின் திட்டங்கள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் உண்மையா 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 பாடுங்க காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நீரோடையில் அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் நாமல் கனி கொடுக்க வேண்டும் அப்பா கனி நிறைந்த ஒரு மரமாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் எங்களுக்கு கொடுப்பீராகப்பா நல்லா இன்னும் கைதை தட்டி உற்சாகமா முழு பலத்தோடு நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும் நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும் நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் கனி தர வேண்டும் ஊற்றுமையா நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல செழிப்புள்ளவர்களாக தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உங்க வல்லமையே பாடுங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உங்க வல்லமையே ஊற்றுமையா உங்க வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் வசனம் கிரியை செய்யாதபடிக்கு இருக்கிற தடையான கற்கள் கல்லான இதயங்கள் மாற வேண்டும் சதையான இருதயத்தை புதிய ஆவியை புதிய நாமத்தை நான் உனக்கு தரிப்பிப்பேன் என்று சொன்னவரே கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும் கல்லான ஏழு ஆண்டவரிடத்துல வசனம் கிரியை செய்ய கூடாதபடிக்கு கற்பாறையான நிலங்கள் மாற வேண்டும் அப்பா கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும் கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் அர்ப்பணித்து பாடுங்க இதயத்தை ஒரு அர்ப்பணித்து பாடுங்க ஊற்றுமையா உங்க வல்லமையே ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் பாடுங்க ஊற்றுமையா உங்க வல்லமையே ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும் வயல்வெளி அடர்ந்த காடாகணும் வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணும் வயல்வெளி அடர்ந்த காடாகணும் ஊற்றுமையா உங்க வல்லமையே ஊற்றுமையா உங்க வல்லமையே
வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் அளிக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே, நீதியும் நேர்மையும் அளிக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் அளிக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஒரு முறை கூட எங்க குடும்பத்துல நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும், நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஊற்றுமையா Yes, Lord. வல்லமை வாயை திறந்து முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையே, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகமுள்ளவனை தண்ணீரை ஊற்றுவேன் என்று. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா உங்க வல்லமையே, ஊற்றுமையா உங்க மகிமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையே. பாடுங்க வாயை திறந்து தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிற யாவருக்கும் காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே. பாய்ந்து செல்லுதே, பாடுங்க வாயை திறந்து வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாய்ந்தே, முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றது. இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. எழுது நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றது. ஒரு முறை கூட மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. சுகவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள பாயட்டும். எங்கும் பாய்கின்றதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. பாடுங்க. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, உமாத்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பார். இரத்த குழாய்களுக்குள்ள உள்ள வல்லமை இறங்கும். உமாத்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே.
சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. பாடுங்க விசுவாசத்தோடு. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. உனக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. எல்லா இடங்களுக்குள்ள தேவ வல்லமை நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. ஒரு முறை கூட கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றது. ஒவ்வொரு கற்பப்பையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. கட்டிகள் மறைவதாக. எல்லா கட்டிகள், அல்சர், கேன்சர், எப்பேற்பட்ட கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா பிரதான மருத்துவரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையா சுகமானே, உம்மாத்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. எல்லாரும் எழுப்பி நின்று பாடலாமா? நதியாய் பரவி பாயும் எல்லாம் எழுப்பி நின்று கையை தட்டி எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதைக்கு பாய்கின்றதே. உடல் தோல் கனையும் இரைப்பை வயிறு சதைக்கு பாய்கின்றதே. ஏசையா என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசப்பா, ஏசையா ஏசப்பா, மனம் இறங்குகிறது. சரீரங்களுக்குள்ள புது பலன் இறங்கட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இறங்கட்டும். ரீகட கதரபா ஷிகேதுரபா ரீகட கபால கதரபா ரீபகபா ஷிகேதுரபா. சுகமானே உம்மாதையான் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. நல்ல கரங்களை தட்டி புது பலனை கேளு ஆண்டவரிடத்துல. பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, உவார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே.
கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது, வல்லமை நதியாய் பரவி பாய்கிறது. இன்னும் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, சுகத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், பலனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண ஆயுசு நாளை கொடுத்து, சுகமுள்ள ஆயுசு நாளை கொடுத்து, ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர், பலனை அளிப்பவர், சத்துவத்தை அளிப்பவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் அளிப்பவர். கர்த்தர் கண் பார்வையை சுகப்படுத்துகிறார். இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது, நுரையீரல்கள் கர்த்தர் குணமாக்குகிறார். எல்லா கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. எல்லா அல்சர், எல்லா விதமான நோய்களில் இருந்து, இரத்த அழுத்தத்தில் இருந்து, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இயேசுவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகம் உண்டாவதாக, சர்வாங்க சுகம் உண்டாவதாக. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. விசுவாசத்தோடு ரட்சகரே, இருதய நோய்கள் மாறுவதாக, மூளையில் இருக்கிற குறைகள் மாறுவதாக. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, உமாத்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, சுகமானே. சர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பையில கட்டிகள்ல காயங்கள் புண்கள், சரீரத்தில் இருக்கிற நோய்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கு பாய்கின்றதே. முடக்குவாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கு பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. தழும்புகையால் சுகமானே, உமாத்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமா. தெய்வீக சுகம் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால், ஒரு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தினால். ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உத்தழும்புகளால் சுகமானே. உங்க வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, நீ சுகமானாய், உங்கள் பலவீனங்கள் நீங்குகிறது. உங்க வல்லமையால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியால் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கரங்களை தட்டி, நல்ல வாய்களை திறந்து, நல்ல கரங்களை தட்டி, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது. அதை சொல்லுங்க, வாயத்தை அறிக்கை பண்ணுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது, வல்லமை நதியாய் பரவி பாய்கிறது. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது, வல்லமை நதியாய் பரவி பாய்கிறது. கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகம் உண்டாவதாக, சர்வாங்க சுகம் உண்டாவதாக. இரத்தம் கொதிப்புகள் மாறுவதாக, எல்லா விதமான பலவீனங்கள் நீங்குவதாக. ரீகடகதரகப லகதரப ரீமகதரப ரிகபோ ரிகடதரகப. பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. ஏசையா, கடைசியா ஒரு முறை பாடி முடிக்க போறோம்.
பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். சுகமுள்ள சபையாக, சுகமுள்ள குடும்பமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, ஜீவ நீரூற்று, உம் தழும்புகளால் ஜீவ நீரூற்று, சுகமளிக்கும் ஜீவ நீரூற்று, தயவினால் சுகமானே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடுதலையோடு இந்த நாள்ல ஒரு தெய்வீக சுகம், ஒரு டிவைன் ஹீலிங், இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று ஒவ்வொருவரையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு நீங்க இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சுகம் பலன் நீர் ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும் அப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும் அப்பா, எனக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும் அப்பா. விரும்புகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடல்ல பாடின வண்ணமாய் ஆண்டவரே, எங்களுடைய உச்சம் தலை முதல் கொண்டப்பா உள்ளம் பாதம் வரைக்கப்பா இயேசுவின் இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் நீர் கழுவி ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் எந்தெந்த பலவீனத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ என் தேவனின் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இரத்த ஓட்டங்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள் ஆண்டவரே எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியிலும் உம்முடைய இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ராஜா. உம்முடைய பலன் எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய பலனை எங்களுக்கு நீங்க தருவீராகப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு இந்த இடத்துல எங்களை கடந்து வர கிருபை செய்தீரே ராஜா. எத்தனையோ திரளான ஜனங்கள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. இந்த வேளையில அந்த பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஐசி வார்டுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் அப்பா ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ரெகோபோத் சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மூட்டு வலிகள், தசைகள், எலும்புகள் ஆண்டவரே என்னென்ன உறுப்புகள் அப்பா யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குதோ ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய கரத்தை நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பிரகாசம் பிரதர் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற மகனை கர்த்தாவே நீ சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையில சீக்கிரம் காணத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான மைக்கேல் அங்கிளோட தாயாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாரையும் நீர் பலப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே, எலும்புகள் சீக்கிரம் சேரட்டும் அப்பா. சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மோனிகா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வயிற்றில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வலி நீங்கட்டும் அப்பா, வலி நீங்கட்டும் அப்பா. சுகத்தை கொடுக்கிறவர் நீர் அப்பா. வருகிற நாள்ல சாட்சி சொல்லும்படியா தேவன் ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த பாடலை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியா தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க சபை பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்கு ஆண்டவரே இயேசப்பா ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளை சேரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்து அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கற்பத்திற்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த வருஷத்துல எங்களுக்கு நன்மையினால நீங்க முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. இரண்டாம் ஆராதனை உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், இரண்டாம் ஆராதனை உடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் முடிந்த வரைக்கும் எழுந்து நிற்கலாம். வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் ஜான்ல இருந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைங்கள்லாம் யோவான் படிக்கிறாங்க. ஸோ நானும் என்ன பண்ணோம், யோவான்லேருந்து படிக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை படித்து போன வாரத்தில் 7 குறிப்புகளை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா 7 குறிப்புகளை பார்த்தோம். கடைசி குறிப்பு தான் அந்த சமாரிய ஸ்திரீ அந்த கிணற்றண்டையிலே இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு போய் தண்ணீரை கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு தண்ணீரை கேட்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். நான் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்னிடத்துல என்ன கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. இன்னைக்கு நீங்க இங்க எவ்வளவு பேர் நம்ம வந்திருக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தால் நம்ம அவரிடத்துல கேட்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது வந்தார், இறங்கினார், சென்று போய்விட்டார். ஆனால் கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கோ அந்த பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ நீரூற்று நதியாய் பாய்ந்து செல்லும் போது நம்ம போற இடம்லாம் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நம்ம கால் மிதிக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம யாரை தொட்டு ஜெபிக்கிறோமோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகரை கட்டி எழுப்பத்தக்கதாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நம்ம சின்ன சின்ன தவறுகள் பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மை உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கண்டித்து போதித்து நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 முறை கேட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு முறை கேட்டுட்டு போறதில்ல. இந்த வசனங்களை அப்படியே நீங்க தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். வீட்டில் போய் இந்த ஜீவ தண்ணீரால் என்னை நிரப்பும், ஜீவ தண்ணீரால் என்னை நிரப்பும் அப்படின்னு அந்த தாகத்தோடு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். நானே என்று சொல்லி 7 முறை நான் யார் என்று அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நானே சொல்லுங்க எல்லாரும். நானே, ஐ ஆம், நான் யார் என்று சொல்லி, நான் என்று சொல்லவில்லை, நானே என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன 7 காரியங்கள். அதில் இன்னைக்கு 4 காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த 7 காரியங்களையும் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாளில் ஐ ஆம் ஜீசஸ் ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 7 காரியங்களில் முதலாவது காரியம் யோவான் 6:35. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நானே ஜீவ அப்பம், ஐ am the bread of life, நானே ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் சொன்னார். இது யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இரண்டாவது யோவான் 8:12 நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், ஐ am the light of the world, நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சம். நான் இல்லாத ஒரு இடம் இருளடைந்து இருக்கும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அது யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மூன்றாவது நானே வாசல், ஐ am the door, நானே வாசல் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நானே வாசல். நான்காவதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன், ஐ am the good shepherd, நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இது யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இருக்கிறது. அடுத்தபடியாக நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஐ am the resurrection and the life, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நித்திய ஜீவனை குறித்து பேசும்போது மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் சாப்டர் 11 verse 25. இது எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கூட உங்களுக்கும் இது சில நல்ல பாயிண்ட்ஸு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆறாவதாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஐ am the way, the truth and the life, என்னை அன்றி வேறு ஒருவரும் பிதாவினிடத்திலே போக முடியாது என்று சொல்லுகிறதை யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏழாவதாக நானே மெய்யான திராட்சை செடி, ஹல்லேலூயா, I am the true vine, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் யோவான்ல பைபிள் படிக்கும்போது பல வித்தியாசமான கோணங்களில் நாம் வேதத்தை படிக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே 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 என்று சொல்லி 7 முறை சொல்லி இருக்கிறார். அந்த 7 முறையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 முறையை நாம் பார்க்க போகிறோம். இதை தவிர ஆண்டவராகிய இயேசு யோவான்ல மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி அவர் பல முறை சொல்லி இருக்கிறார். அது வருகிற வாரங்களில் நம்ம அதை தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளில் முதல் 4 காரியங்கள் யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். முதல் 7 காரியங்கள் வாசிங்க. நானே ஜீவ அப்பம், எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே ஜீவ அப்பம். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசுவே உலகத்துக்கு வெளிச்சம். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசுவே நித்திய ஜீவனுக்கு வாசலாய் இருக்கிறார். நாலாவது, நானே நல்ல மேய்ப்பன், ஆண்டவராகிய இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அடுத்தது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆறாவது,
ஆண்டவராக இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். 7வது, நானே மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, இந்த 4 முதல் 4 காரியங்கள் நம்ம நேரத்தை மனதிலே கொண்டு இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அந்த சீஷர்களோடு, கவனிக்கிறீங்களா எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சீஷர்களோடு வனாந்திரத்திலே ஒரு நாள் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்து மனதுருக்கத்தோடு சீஷர்களை பார்த்து கேட்டார், உங்களிடத்தில் அப்பங்கள் உண்டா? அப்பங்கள் இருந்தால் இவர்களுக்கு கொடுத்து போஷிக்கலாமே. ஜனங்கள் கால்நடையாக ஓடி வந்தார்களே, பசியாய் இருப்பார்களே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராக இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கும்போது சீஷர்கள் சொன்னாங்க, என்ன ஆண்டவரே விளையாட்டாவாதீங்க சொல்றீங்க, இவ்வளவு பேருக்கும் நாங்கள் போஷிக்கணும்னா 200 பணம் தேவைப்படுமே, அது இந்த வனாந்திரத்தில் யார் நமக்கு சப்ளை பண்ணுவா? இவ்வளவு பேருக்கும் நம்ம அப்பத்தையும் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அப்பொழுது அவர்கள் போய் தேடி பார்த்து ஒரு குட்டி பையன் 5 அப்போ 2 மீன் வைத்திருந்தான். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு அதை கொண்டு வர சொல்லி அது வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிக்கும் போது 5 அப்பம் 2 மீன் பல ஆயிரங்களுக்கு போஷிக்கப்பட்டு ஜனங்கள் திருப்தி அடைந்து 12 கூடை மீதி எடுக்க செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு படகு ஏறி அவர் போய்விட்டார். திருப்பியும் அடுத்த இடத்துக்கு போகும்போது ஜனக்கூட்டம் திரளாய் வந்து விட்டது. திரளாய் வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்த உடனே, ஆண்டவர் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல இருதயத்தையும் பார்க்கிறவர். ஆண்டவர் அவங்க இருதயத்தை பார்த்து ஆண்டவர் வெளிப்படையான ஒரு வார்த்தை சொன்னார், இவர்கள் என்னை பின்பற்றி வருகிறது என்னுடைய வார்த்தைக்காக அல்ல, நான் கொடுக்கிற அப்பத்துக்காக வருகிறார்கள். ஹல்லேலூயா. வெறும் 5 ஆண்டவராகிய இயேசு கிட்ட போயிட்டா நமக்கு வேலையே செய்ய வேண்டாம். இனி நமக்கு என்ன இல்லை, பசி எடுக்காது. என் ஆண்டவர் கூட வந்துட்டா நமக்கு எப்போ போனாலும் அப்பம் கிடைக்கும், மீன் கிடைக்கும், நமக்கு எதுனாலும் ஃப்ரீயாகவே எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னு பின்பற்றி வருகிறாங்க. அப்படின்னு ஆண்டவராக இயேசுவே தம்முடைய வாயாலே சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அப்பத்துக்காக என்னை பின்பற்றாதீங்க, நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை சொன்னார் என்றால், ஜனங்கள் அவர் பின்னாலே உலக ஆசீர்வாதத்துக்காக, வயிற்று பசி ஆறுவதற்காக, ஏதோ நன்மைக்காக ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு தான் நமக்கு முக்கியமான பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. நமக்கு தேவை என்ன தெரியுமா? அவர் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை. எல்லாம் சொல்லாம வாயை திறந்து, நீரே என் நம்பிக்கை, நீர்தான் எங்களுக்கு தேவை, நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும். ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்தா அவர் எல்லாவற்றின் காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். அப்பத்துக்காகவும் மீனுக்காகவும், இந்த நாள் தேவைக்காக, கடன் பிரச்சனை மாறுவதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, ஏதோ சரீர சுகத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடினால் அதைவிட பரிதபிக்கப்படத்தக்க மனிதர்கள் யாரும் இல்லை என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி வருவது, இந்த உலக நன்மை கொஞ்ச நாட்கள் அதோடு மண்ணோட மண்ணாக போய்விடும். ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பமாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீரே ஜீவ அப்பம். எல்லாம் சொல்லுங்க, நீரே ஜீவ அப்பம். உம்மைதான் நாங்கள் தேடணும், உம்மைதான் நாங்கள் கண்டு கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, இவங்கெல்லாம் ரொம்ப ஆண்டவரை வாஞ்சியோடு தேடி வராங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள்? நாம் இன்றைக்கு ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், என் வாழ்க்கையில இது நடந்துட்டா போதும், எனக்கு சந்தோஷம் கிடைச்சிரும், சமாதானம் கிடைச்சிரும்னு ஆண்டவரை வெறும் தேவைக்காக தேடி வருகிறோமா? இல்லை என்றால் ஆண்டவர் தான் எனக்கு வேண்டும் என்று வருகிறோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் தான் எனக்கு வேணும்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோசிக்கிறீங்க, கொஞ்சம் பேர் யோசிக்கிறீங்க, என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, என் தேவையே நீங்க தான்ப்பா, எங்க தேவையே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. நீங்க எங்க கூட இருந்தா போதும், நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆனால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். நீங்கள் தேடி வருகிறீங்களே உலகத்தின் நன்மைக்காக, இந்த வேளை உணவுக்காக மாத்திரமல்ல, இந்த வாரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்தியமாய் அவரோடு நான் இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் எல்லாம் சொல்லாமா? நான் சத்தமா சொல்லுங்க, நான் ஏசப்பாவுடைய கரத்தை அல்ல முகத்தையே தேடுவேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவை நான் கரத்தை அல்ல முகத்தையே தேடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்க நம்ம வெளியிலேருந்து வந்தால் கையில் என்ன கொண்டு வரோன்னு தான் பார்ப்பாங்கல்ல. சாக்லேட் இருக்குதா, ஸ்வீட் இருக்குதா, கேக் இருக்குதா, பிஸ்கட் இருக்குதா, பழம் இருக்குதா? ஆனால் அப்பாவே வீட்டுக்கு வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை தேடி வந்தவருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோமா? நம்ம எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டருக்கு என்ன சந்தோஷம், எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சந்தோஷம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நம்முடைய இருதயத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் என்ன நோக்கத்துக்காக என்னை பின்பற்றி வருகிறார்கள்? இவர்கள் நித்திய ஜீவனுக்காக என்னையே தேடி வருகிறார்களா? இல்லை என்றால் இந்த வாரத்துக்குள்ள எனக்கு நன்மை கிடைக்கணும், இந்த வாரத்தில் எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், இந்த வாரத்தில் இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி தேடி வருகிறார்களா? எதற்காக என்னை பின்பற்றுகிறார்கள்? நானே ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. கரங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நான் தான்ப்பா ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. It is written, already it is written that man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அதுதான் அப்பமாய் இருக்கிறது. உள்ளான மனிதனை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, விசுவாசத்தில் நிலைநிறுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை சாப்பிட்டீங்களா? இந்த ஜூன் மாதத்தில் எவ்வளோ சாப்பிட்டீங்க அப்போ? இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 30 இந்த மாதம் முடிய போகுது. அப்பத்தை சாப்பிட்டு ஆவிக்குரிய மனிதன் பலப்பட்டு நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார்,
என்ன சும்மா நினைச்சிடாதீங்க, நான் தான் ஜீவ அப்பம், நீங்க என்ன சாப்பிடுங்க. என்ன நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வெறும் உலக நன்மைக்காக நீங்க ஒருவேளை அப்பத்துக்காக மீனுக்காக என்ன தேடி வராதீங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அடையாது, தாகம் அடையாது, நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் பாருங்க. யோவான் 8:12 வசனத்தை வாசிங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை, ஜீவ ஒளி. இது என்னது? ஜீவ ஒளி, லிவிங் லைட், ஜீவ ஒளி. உலகத்தில் இருக்கிற வெளிச்சத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னா போயிடும், பெட்ரோல் இல்லைன்னா எரியாது, டீசல் இல்லைன்னா எரியாது, எரிபொருள் இல்லாமல் எரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்றார், நானே ஜீவ ஒளியாய் இருக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. நாட்கள்ல ஆண்டவராக இயேசு தான் வெளிச்சம். ஒரு வசனம் ஞாபகம் வருது, சங்கீதம் 119, 105. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பாருங்க, வசனம் வசனம் வசனம், வார்த்தை. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப 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 ஆணித்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்கு என்ன பேசுகிறார் என்றால், வேத வாசிப்பையும் நீங்கள் வேத தியானத்தையும் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் என்றால் அந்த சபையிலே அது ஒரு குறையாய் இருக்கிறது. ஆவியானவருக்கு தெரியும் நம்முடைய சபையில் எவ்வளோ வேத வாசிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் பாருங்க, அதான் வார்த்தை தான் வெளிச்சம், வார்த்தை தான் வெளிச்சம், வார்த்தை தான் தேவன், தேவன் தான் பிதாவா இருக்கிறார். அந்த தேவன் தான் மாம்சமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக பூமியிலே வெளிப்பட்டார். இந்த வார்த்தை தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. பாருங்க, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டால் தான் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:13, 13-14, நீங்களே இந்த பூமிக்கு வெளிச்சமா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கும். யோவான் 1:5 வசனத்தை வாசிங்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசுவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு முன்னோடியாக ஆண்டவர் இந்த பூமியிலே அவரை அனுப்பினார், ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பினார். அந்த ஒளி, எந்த ஒளி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல இருள் ஆனது அதை மேற்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. லைட் will never be defeated. வெளிச்சம் ஒரு நாளும் இருளிடத்திலே தோற்று போகாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இருளை போக்குவதற்கு ஒரே ஒரு வழி, வெளிச்சம் வர வேண்டும். இந்த இடத்துல சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா இருட்டாயிரும். அப்போ வெளிச்சம் வரணும்னா ஒரே ஒரு வழி என்னன்னா, இருட்டை வெளியே தள்ளி பெட்ஷீட் வச்சு அப்படியே கொண்டு போய் வெளியே கொண்டு போயிடலாமா, தொடப்பத்தை வச்சு பெருக்கிடலாமா, இல்லைன்னா ஃபோன் ஊதுனா போயிடுமா? ஒரே ஒரு வழி, லைட்டை உள்ள கொண்டு வந்தா வெளிச்சம், இருள் தானாய் போய்விடும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தில் இருக்கிற இருள், எங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற இருள், நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற இருள் போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, வெளிச்சம் உள்ளே வர வேண்டும். ஆண்டவராக இயேசுவே சொல்றாரு, நானே அந்த ஒளியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்க பேரளவுக்கு நானும் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம இருந்தா இருள் தான் உள்ள இருக்கும்.
ஆனால் அந்த மெய்யான ஒளியாகி ஆண்டவராக இயேசு நம்முடைய வீடுகளுக்குள்ள பிரகாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி வாழுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. இருள் ஒரு நாளும் வெளிச்சத்தை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம்தான் ஜெயிக்கும். சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம்தான் ஜெயிக்கும். சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே இருள் எங்க போச்சுன்னு தெரியாது. இரவெல்லாம் இருள், எப்பொழுது நான் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். சூரியன் உதிச்சு அந்த இடத்துல வெளிச்சம் வந்த உடனே இருளெல்லாம் விலகி போய்விட்டது. ஹல்லேலூயா. தூங்க போகும்போது எப்படி இருந்துச்சு? இருளா இருந்துச்சு. நேற்றைக்கு நைட்டு நம்ம தூங்க போகும்போது இருள் இருந்தது. காலையிலே சூரியனிலிருந்து வந்த ஒளி இந்த பூமியை முழுசு நிரப்பினதுனால இந்த நம்முடைய பகுதியில் என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் தன்னை குறித்தே சொல்றாரு. அவன் என்றால் யோவான் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்னோடியாக வந்து எதுக்காக வந்தார்? யோவான் ஸ்நானகன் என்றால் இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கணும். இந்த ஒளியை பற்றி பேசணும். அடிமைத்தனத்தில், கட்டில், குடும்பத்தில் இருளோடு, வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் இருள் 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 என்று இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசுவாகிய வெளிச்சம் வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்லி நாமும் சாட்சிகளாய் வாழ்ந்து நாமும் வெளிச்சமாய் இருந்து இந்த ஆண்டவராகிய இயேசுவாகிய வெளிச்சத்தை நாம் கொண்டு போகும்போது அநேகருக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனையும். எந்த மனுஷன் அப்படி சாதாரணமா படிச்சிடக்கூடாது. எந்த மனுஷனையும், இந்த பூமியிலே இருக்கிற 800 கோடி ஜனங்கள்ல இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, வாசிங்க, அந்த மெய்யான ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வெளிச்சம் வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், இருள் நீங்கணும். ஒரே வழி, ஆண்டவராகிய இயேசுவாகிய ஒளி நமக்குள்ள வரணும். அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும்போது அதற்கு நம்மை அர்ப்பணித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளை தேடி போகாதீங்க, வெளிச்சத்தை விட்டுறாதீங்க. வெளிச்சமாகி ஆண்டவராகிய இயேசுவை விட்டு விடாதபடிக்கு அந்த மெய்யான ஒளி, அது இருளிலே பிரகாசிக்கிற ஒளி, வியாதியின் நேரத்திலே பிரகாசிக்கிற ஒளி, கஷ்டத்தின் நேரத்திலே பிரகாசிக்கிற ஒளி, குடும்பத்தின் போராட்டத்திலே பிரகாசிக்கிற ஒளியை நாம் ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள் நேரத்தில் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி, ஏசப்பா நீங்கள் தான்ப்பா மெய்யான ஒளி, என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி போடுங்கப்பா. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் தான் மெய்யான ஒளின்னு சொல்லி, அந்த மெய்யான ஒளி எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும்ப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே அந்த மெய்யான ஒளி வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை படிக்கும்போது இதை ஜெபக்குறிப்பாக மாற்றுங்க. இந்த வசனத்தை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர், யோவான் 1:9 சொல்லப்பட்டபடி இந்த மெய்யான ஒளி எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த மெய்யான ஒளி எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்பா, எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும், எங்கள் இருதயத்துக்குள்ளே வரட்டும் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கி போகத்தக்கதாக இந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இந்த மெய்யான ஒளிக்கு கரண்ட்டு தேவையில்லை. இந்த மெய்யான ஒளிக்கு பெட்ரோல் விறகு தேவையில்லை. இந்த மெய்யான ஒளிக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து ஆண்டவராகிய இயேசு தான் வாசல் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க, வாயை திறந்து. ஆண்டவராகிய இயேசுவே வாசல். ஹல்லேலூயா. எதுக்கு வாசல்? நித்திய ஜீவனுக்கு வாசல், பரலோகத்துக்கு வாசல், இந்த மெய்யான விடுதலைக்கு வாசல், மெய்யான ஆசீர்வாதத்துக்கு வாசல். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆடுகள் என்றாலே அது மனிதர்களை குறிக்கிறது. மெய்ப்பன் என்றால் தேவனை குறிக்கிறது. அது அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். பாருங்க, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தான் வாசல். அவர் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். வாசலுக்குள்ள போனாதான் நமக்கு பாதுகாப்பு. நல்ல மெய்ப்பனாய் இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். வாசிப்போம் 13வது வாசல். மத்தேயு, இது மத்தேயு 7:13 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்குன்னா கெட்டு போகிறதற்கு, நரகத்துக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நானே வாசல்பா. ஆனா என் வாசல் கொஞ்சம் இடுக்கமான வாசல் தான். காலையிலே எழுமணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும், உலகம் பிசாசு மாமிசத்தை மேற்கொள்ளணும், மனந்திரும்பணும், பரிசுத்தமாய் வாழணும். ஆனா இந்த வாசல் தான் நம்ம எங்க கொண்டு போகணும்னா நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த ரோட்ல எல்லாம் வரும்போது இந்த ஒயின் ஷாப் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா அது இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கே என்ன இருக்குது? போதைக்கு கடை வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க காலையில் ஆலயத்துக்கு கர்த்தரை தேடி தூக்கத்தை விட்டு, சிலர் இங்கே கூட தூங்குவாங்க. பரவாயில்ல, கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமேன். தூங்குறவங்கெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லலையா? பரவாயில்ல, முழிச்சிருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். பாருங்க, ஆலயத்தில் நைட் ப்ரேயரில் தூங்கினா பரவாயில்ல, காலையில் தூங்கக்கூடாது. சரியா? டாக்டர் ஜீவானந்தம் அவங்க முழு இரவு ஜெபம் சென்னையில் வைப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எங்கள் நைட் ப்ரேயரில் தூங்குறவங்க கூட ஆசீர்வாதமாக தான் ஏன் இருக்கான் அப்படின்னு. ஆனால் இது நைட் ப்ரேயர் இல்லை. இது என்ன ப்ரேயரு? மார்னிங் ப்ரேயர். ஆமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சபையிலே விழித்திருப்பேன், வசனத்திற்கு செவி கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். நல்ல உற்சாகமாக இருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. பைபிள் அழகா ஆண்டவர் ஆண்டவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி யாரும் கிடையாது. அநேகர் எங்க போறாங்க? அழிவின் பாதையில் அந்த வாசலை தேடி தான் போறாங்க. ஆனா இடுக்கமான வாசலை தேடி வர்றது ஒரு சின்ன கூட்டம். பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போம். ஏன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? நானே ஜீவ அப்பம். ரெண்டாவது, நானே மெய்யான ஒளி. மூன்றாவது, நானே வாசல். நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா.
பிரைஸ் இந்த வசனத்துல இன்னும் அந்த வாசலை பற்றி ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 7:14 வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவன் என்றால் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பாடுகள் உண்டு, கொஞ்சம் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்திலே நம்மை நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், நம்மை ஏளனமாய் பேசுகிறவர்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியாததினாலே நம்மையும் அவர்கள் அறிய முடியவில்லை, தேவனை புரியவில்லை, அதனால் நம்மளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. அநேகர், சிலர். ஆனால் நம்ம அநேகர் கூட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மெஜாரிட்டியில் இருக்கணும்னுலாம் கிடையாதுங்க. மைனாரிட்டியில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். many people but few people. கொஞ்சம் பேர், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம்? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஹல்லேலூயா. ஒரு சிலரை நாம் ஆண்டவருக்கு என்று ஆதாயம் ஆக்க வேண்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தியம் எல்லாருக்கும் போதிக்கப்பட வேண்டும், சத்தியம் எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும். ஆனால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் சிலராய் இருக்கிற நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னப்பா இந்தியா தேசத்தில் நம்ம இவ்வளோ ஆண்டவரை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாலும் அநேகர் ஏற்றுக்கொள்ளலையேன்னு கவலைப்படாதீங்க. அநேகர் ஏற்றுக்கொள்ளலைனாலும் கர்த்தர் ஒரு நாள் அவர்களையும் சந்திக்க வைப்பார். ஆனால் அந்த சிலர் கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 7 காரியங்கள்ல இன்னைக்கு 4 தான் பார்க்கிறோம். பரவாயில்ல, வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கூலிக்காக வேலை செய்கிற மேய்ப்பன் இருக்கிறான், சொந்த ஆடுகளை வைத்திருக்கிற மேய்ப்பன் இருக்கிறான். கூலிக்காக ஆடு மேய்க்கிறவன் கரெக்டாக அந்த நேரம் முடிந்து விட்ட உடனே அவன் அந்த ஆடுகளை விட்டு விட்டு அவன் போய்விடுவான். ஏன்? டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் ஆடு நல்லா இருந்தா போதும். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் ஒரு மேய்ப்பனை போல் இருக்கிறாங்க. சபைக்கு வரும்போது மாத்திரம் இல்லை, எப்பவுமே ஆடுகள் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆடுகள் ஆசீர்வதிக்கப்படணும். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதுதான் மேய்ப்பனுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த நாளில் கூட நீங்களும் நானும் இந்த நல்ல மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக, ஆட்டின் சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சமீபத்தில் இந்த வாரத்தில் தான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ரீல்ஸ் பார்த்தேன் நான். பாஸ்டர் பென்னி ஜோஷுவா அவர் மேய்ப்பனை பற்றி ஒரு பாட்டு பாடும்போது ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஆடு மேய்க்கிற நிறைய ஆடு இருக்குது, மேய்ப்பன் இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரிலாம் இந்த ஆடு செய்யுமா? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்ய வைக்கிறேன். அவர் இப்படி திரும்பும்போது ஆடெல்லாம் இப்படி திரும்பணும், நேராக நடந்தால் நேராக நடக்கணும். பாருங்க, அந்த மேய்ப்பன் ப ப ப அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறாரு பாருங்க, அப்படியே அந்த ஆடு கீழ்ப்படிது. இப்படி பாருன்னா எல்லாம் ஆடுகள்லாம் இப்படி திரும்புது, இந்த பக்கம் திரும்பினா எல்லாம் இந்த பக்கம் திரும்புது. அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்ட உடனே ஆடுகள் எல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வேணா நான் வருகிற வாரத்தில் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பனாக இருந்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆடுகள் மெய்ப்பனுடைய குரலை கேட்க வேண்டும். வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் நல்ல மெய்ப்பன் தான். ஆனா ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. என் ஆடுகள், ஆண்டவர் சொல்றாரு, this is my sheep. என் ஆடுகள் என் சத்தத்தை, my sheep shall hear my voice and will obey to my voice. என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது, அவைகளை எனக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. சில ஆடுகள், கீழ்ப்படியாத ஆடுகள் புதரில் போய் மாட்டிக்கும். அதையும் போய் மேய்ப்பன் பிடிச்சு கொண்டு வருவார். 100 ஆடுல ஒரு ஆடு மாட்டினாலும் ஒரு ஆடு தானே போனா போகுது, அப்படி இல்லை. சபையில் 30 வாலிப பிள்ளைங்க இருந்தா 30 வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழ்ந்து சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. 29 பேர் நல்லா இருக்காங்க, ஒன்று தானே போயிடுச்சுன்னு இருக்க முடியாது. எல்லா ஆடுகளும் முக்கியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆடு முக்கியம். ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. மெய்ப்பன் ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதை தேடி போகிற மெய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட சோர்ந்து போயிடுறோம். என்னடா இத்தனை முறை சொல்கிறோம், இத்தனை முறை பார்க்குறோம், சொல்கிறோம், இந்த ஆடு கேட்காம போகுதேன்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாக இருந்து காணாமல் போன ஆடு, தொலைந்து போன ஆடு, புதரில் சிக்கி போன ஆடு, எல்லா ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 28வது வசனத்தை வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பாருங்க, நானே நானேன்னு சொல்றாரு. நித்திய ஜீவனை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நானே என்று சொன்ன அந்த மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, இது நிரந்தரமற்றது. யோசித்து பார்த்தோமா, லதா ஆண்டி திடீர்னு இறந்துருவாங்கன்னு இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதத்தின் மே 31 இருந்தாங்க, ஜூன் 1ஆம் தேதி இறந்துட்டாங்க. இந்த உலகம் எல்லாம் அனித்தியமானது தான். எப்பொழுது என்ன நடக்கும் தெரியாது. நினைச்சே பார்க்கல. 1ஆம் தேதி இங்கே ஜெபம் நடத்திட்டு அடக்க ஆராதனை நடத்துவோம் நினைச்சு பார்த்தோமா? இல்லை. ஆனால் நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்தரித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. சிங்கம், கரடி, பேய், பிசாசு எல்லாத்து அந்த துஷ்ட மிருகங்களிலிருந்து காப்பாற்றுகிற நல்ல மெய்ப்பனா இருந்து ஒரு ஆடும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் குமாரனாகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிலுவையிலே கொடுத்து நல்ல மெய்ப்பனா இருந்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷ பணியின் முக்கியத்துவம். இந்த தொழுவம் என்றால் சபையை குறிக்கிறது. ஆடு என்றால் நம்முடைய விசுவாச குடும்பங்கள், விசுவாசிகளை குறிக்கிறது. மெய்ப்பெண் என்றால் நம்மை அழைத்த உன்னதமான தேவனை குறிக்கிறது. இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபைக்கு வராம வெளியே இருக்காங்க பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை அறியாமல், ஆண்டவராகிய இந்த வாசல் அவர்தான்,
அவர்தான் மெய்யான நல்ல மெய்ப்பன் என்பதை அறியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. வேறே ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஒரே மெய்ப்பனுமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல திரிகிற ஜனங்களுக்கு அவர் நல்ல மெய்ப்பனாயிருந்து அந்த இதே தொழுவத்துக்குள்ளாக அவர் ஒன்று சேர்த்து ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமாக கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி இந்த தொழுவத்திலே இல்லாத ஆடுகள் அநேக ஆடுகள் உண்டப்பா, அவைகளையும் இங்கே கொண்டு வாரும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறோம். சங்கீதம் 23:1 வாசிங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. இது சங்கீதத்திலேயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு சங்கீதம். ரொம்ப ரொம்ப அநேகர் விரும்பி படிக்கிற ஒரு சங்கீதம். சங்கீதம் 1லிருந்து 150ல் சங்கீதம் 23 தான் பிள்ளைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. Psalm 23, the Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures and leads me beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி அந்த 6 வசனங்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் தான் நமக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆடு இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நம்மை நல்ல பசுமையான புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி மரண பள்ளத்தாக்குகளிலிருந்து நம்மை தப்புவித்து நம்ம சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நீடித்த நாட்களால் அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கோல், அவருடைய கை, அவருடைய தடி நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது நம்மை உணர்த்துகிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் கொஞ்சம் தியானித்து பாருங்க. The Lord is my shepherd. கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். 4 காரியங்களை பார்த்தோம். என்னது? நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், நானே மெய்யான ஒளியாய் இருக்கிறேன், நானே வாசலாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறேன். வருகிற மாதத்தில் ஏதாவது ஒரு வாரம் அடுத்த 3ஐயும் நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 4 ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவராகிய தேவனாகிய இயேசுவை நம்ம பின்பற்றி செவி கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஏ மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஒரே ஒரு பாடலை பாடி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. கைத்தட்டி. மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ. கைத்தட்டி விசுவாசத்தோடு. சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம்
உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். பாடுங்க. Yes Lord. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ லேசான உபத்திரவ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து முழு பலத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. உம்முடைய பரிசுத்த வேதம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்குதப்பா. நீங்க இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, நீர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. ஜீவ அப்பமாய் இருக்கிறீர், மெய்யான ஒளியாய் இருக்கிறீர், நீரே வாசலாய் இருக்கிறீர், நீரே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தான் எங்களை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பன், குட் ஷெப்பர்ட். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 23 சொல்லப்பட்டபடி எல்லாம் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. சத்தமா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அலையிலே சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.